இங்கிலீஷ் கற்றுக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, தாய்மொழியில் தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3வது மொழி ஒன்று கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை வரும்? ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம், ஜாகிரஃபியை படிக்கிறோம், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தானே படிக்கிறீங்க. 11th 12th தமிழ்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சரி, தமிழ் படித்தவர்கள் இவங்க இவ்வளோ நாள் தமிழை வளர்த்தாங்க இல்லையா, ரொம்ப அற்புதம். ஆங்கிலம் வளர்த்ததனுடைய நோக்கம் நீங்களாம் லண்டனில் போய் வேலை செய்யணுங்கிறதுக்காக, தமிழ் வளர்த்ததனுடைய நோக்கம் தமிழ் நல்லா வாழணுங்கிறதுக்காக. அப்படித்தானே? யாரையாவது ஒரு 100 பேரை கூப்பிட்டு 10 பாட்டுன்னா என்னப்பா, இந்த 10 பாட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேளுங்க. சார் குத்துப்பாட்டு தான் தெரியும், 10 பாட்டு தெரியாதுன்னுவான். இவ்வளோதான் அவன் லெவல். இவன் தமிழ் வளர்த்ததுனுடைய லட்சணம். தமிழுங்கிறது எவ்வளோ பெரிய பொக்கிஷம், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருந்து. ஏன்னா இவன் எதுக்காக அதை ஒழிச்சான்னா, கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, தமிழ் ஆழமாக கற்றுக்க போனீங்கன்னா பக்தி இலக்கியம் ஓப்பன் ஆகிடும். இவன் பக்தியை கதை விடுறவன். அப்போது பக்தி வரக்கூடாது, அதனால் நான் ரொம்ப ரூட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக மாட்டேன், இங்கேயே நிறுத்திக்கிறேன். நீ தமிழ் தெரிஞ்ச மாதிரி நடி, நானும் சொல்லி கொடுத்தா மாதிரி நடிக்கிறேன், நானும் நீயும் தமிழை வளர்ப்போங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிந்தனையோடு இவங்க செயல்படுறாங்க.